எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உள்ளவர்கள் நீங்கள். எஃகு கோட்டைன்னு சொல்லுவாங்க, இரும்பு கோட்டை. இந்த 2026ல் நீங்கள் தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஆனால் நீங்கள் எங்கே கோட்டை விடக்கூடாதுன்னா உங்களுடைய லைஃப் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுங்க. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து ஏமாளி ஆயிடாது. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில், அதே மாதிரி பிளாஸ்டிக், ஸ்டீல், அயன், ஃபேப்ரிகேஷன், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் கேர் செக்டாரில் இருப்பவர்கள், அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு கூட நல்ல ஒரு ரெகக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வருஷம். ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, காதலர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னரை சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேசுகிறேங்க. நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்.